விக்னேஸ்வராய நமக. வணக்கம். மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன் பார்க்க போகிறோம். பராபர ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மங்களகரமான பராபர ஆண்டு மேஷ ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? நம்ம ராசிநாதன் என்று செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியோட சம்பந்தப்பட்டிருக்க. அப்போது பொறுமை, நிதானத்தையும் பிரதானத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். முதல் தாண்டவே இந்த நேரத்தில் ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் இந்த பராபர ஆண்டு சித்திரை 1 தொடங்கி பங்குனி மாதம் முடிய நடக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன் நம்ம கொடுக்க போகிறோம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் மேஷ மாதம் இந்த நம்ம சித்திரை மாதம் வைகாசி முடிந்த உடனே வைகாசி மாதத்திலே நம்மளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியும் ஐப்பசி மாதம் நம்மளுக்கு ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் உன்னதமான இடத்துக்கு வர்றதால இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் இதெல்லாம் சகிப்புத்தன்மையோடு வெளியே வந்துருவிக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தவறான பாதையோ தவறான விஷயமோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறைந்தபட்சம் ரொம்ப அழுத்தத்தில் இருந்தவங்களாம் இப்போ குறைந்தபட்ச அழுத்தத்துக்கு வர்றதுக்கான காலமாக மேஷத்தை இந்த முறை ஒரு கணிசமான தொகை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களாக வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாக இந்த காலம். பராபர ஆண்டு, பராபவ ஆண்டு உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய காலம். திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே கொடுக்குற ஆண்டாக ஐயா முக்கிய தருணமே 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஜாக்பாட் தருகின்ற மாதமாக இருக்கும். அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. எல்லாருக்கும் இன்றைக்கே நடந்துடும் சொல்கிறதெல்லாம் பொய். இந்த பராபர ஆண்டு ஓரளவுக்கு மாற்றத்தை தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் மேஷத்துக்கு உண்டு. கால் பாகத்தில் இருந்து வந்த வலி, இல்லை காலில் அடிபட்டிருக்கு, எனக்கு தொந்தரவான விஷயம், சுகர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது காலில், இந்த மாதிரி நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலமாக இந்த மாதம், இந்த வருடமே இருக்கு ஐயா. ஆரம்ப கட்டத்திலே கொஞ்சம் அந்த சிகிச்சை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். சித்திரை பிறந்த பிறகு முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது சிகிச்சை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான காலமாக அமைந்துவிடும். பொறுமையை கடைபிடிங்க. இந்த ஆண்டு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் சக்ஸஸ் த லைஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.